Hi, praise Lord. Shalom in Jesus. இவ்வளோ நாளாக நம்ம யூடியூப்பில் பார்த்து தான் இருக்கோம். ஜான் ஜெப்ராஜனாவுக்கு சப்போர்ட்டாக பேசின சில ஊழியக்காரர் இருக்காங்க. மினிமம் போனால் ஒரு 10-15 ஊழியக்காரர்கிட்ட தான் ஜான் ஜெப்ராஜனை பற்றி நல்ல விஷயமாக பேசியிருக்காங்க. அவர் எந்த குறையும் பண்ணல, அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு பேசி வீடியோ விட்டுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னும் நிறையா ஊழியக்காரங்கிறாங்க, கீழே விழுந்தால் போதும், எதனா ஒரு குறை வந்துச்சுன்னா போதும், அவனை மிதிக்கணும். ஆனால் கிறிஸ்துவுக்கும் எப்படி சொல்லிட்டு நம்ம இருக்கணும், கிறிஸ்துன்ற நம்ம இருக்கும்போது ஒருத்தர் தூக்கி விடுனவராக இருக்கணும். ஒருத்தர் கீழே விழுந்த உடனே அவனை போட்டு மிதிக்கிறவனாக இருக்கக்கூடாது. கீழே விழுந்தான்னு சொல்லிட்டு நம்ம சிதிக்கிறவனாக இருக்கக்கூடாது. கீழே விழுந்தான், பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அசிங்கமாக அவங்க பற்றி பேசக்கூடாது. அவனை நம்ம தள்ளி விடக்கூடாது, நீ பாவின் என்று தள்ளி விடக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட நம்ம நினைக்கிறோம் அந்நிய ஜனங்க தான் கிறிஸ்துவங்களை மிதிக்குவாங்க, அவங்க தள்ளுவாங்க, ஒதுக்கி வைக்குவாங்கன்னு பார்த்தா கிறிஸ்துவங்களே உதச்சிக்கிறாங்க, கீழே விழுந்தான் மிதிக்கிறாங்க, வளர முடியாத தடுக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் விஷயம் நம்ம பார்க்குறோம் யூடியூப்பில். நிச்சயமாக சில பேருக்கு யோசனை இருப்பாங்க, அவள் தான் ஜான் ஜெப்ராஜ் கதை முடிஞ்சிடுச்சு, அண்ணா வரமாட்டார், மிச்சம் ஊழியம் பண்ண மாட்டார். நான் எதுக்கு வீடியோ விட்றேன்னா, அவரை பற்றி தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். அவர் தப்பு பண்ணல. ஆக்சுவலி என்னத்துக்காக உள்ள வச்சுங்கிறேன்னா, இந்த மாதம் மீட்டிங் நடக்க வேண்டியதாக இருந்தது. இந்த மீட்டிங்கும் தடை பண்ணுறதுக்காக சில அப்படியே நாளுங்களை தள்ளின்னு போயின்னு இருக்காங்க. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். நிச்சயமாக அவர் வெளியே பாடல்களை ரிலீஸ் பண்ணுவார். அது பல கோடி ஜனங்களோட இருதயத்தை தொடும். எவெல்லாம் நினச்சானோ இவன் விழுந்துட்டானா, இவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா, இவன் எழும்ப மாட்டாடா, ஜான் ஜெப்ராஜ் கடை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சொல்கிறேன், மறுபடியும் வருகிற நாள் வந்தது. அந்த நாளில் அவர் ரிலீஸ் பண்ணுற பாட்டு உங்கள் மனசை அவர் பாவம் பண்ணாரா, தப்பு பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. யார் பற்றியும் தப்பு பேசாதீங்க, பாஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மளோட கதையை நம்ம பார்த்துக்கலாம். மற்றவங்க வீணாங்கன்னா நினச்சி அவங்க பற்றி சிச்சினும் அவங்க பற்றி குறைய பேசின்னு இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுங்கள் போதும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஜெபம் பண்ணுங்கள். ஒருத்தர் வீழ்ந்தானா சப்போர்ட் பண்ணுங்கள், கை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் கிறிஸ்துவோட ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பே நம்மக்கிட்ட இல்லாத இருந்துச்சுன்னா என்ன நம்ம பண்ணி பிரயோஜனம்? அதுக்கு நான் சொல்கிறேன், கனெக்ஷன் ஆகிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கிறிஸ்துவாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அந்நிய ஜனங்கள் இல்லை, இயேசுவோட ஜனங்களாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். பாவம் செஞ்சான்னு சொல்லிட்டு தள்ளி விடாதீங்க. இந்த வீடியோ பல ஜனங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அண்ணா வருவார், மறுபடியும் அவர் ஊழியரை ஸ்டார்ட் பண்ணுவார். கோயம்புத்தூரில் மறுபடியும் சபை ஓப்பன் பண்ணுவார். காட் பிளஸ் யூ. ஷாலோம் இன் ஜீசஸ்.